ஹே காய்ஸ், வெல்கம். இட்ஸ் அவர் ஹாப்பி vlog. மதர்ஸ் டே அன்னைக்கு எடுத்த vlog இது. அம்மாவுக்கு என்னடா கிஃப்ட் பண்ணலான்னு யோசிச்சு சண்டே ஆயிடுச்சுனால நாங்கள் பூ வாங்கியே கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அம்மாவும் லேட்டாக தான் வந்தாங்க கடையை முடிச்சு. அதனால் எங்கேயும் வெளில கூட்டு போகிறதுக்கு வழி இல்லை, கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கும் வழி இல்லை. அதனால் இருந்த ஒரு டப்பாலேயே எடுத்து ரேப் பண்ணி கொடுத்துட்டோம். அம்மா நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்குறேன்னு ரிட்டன் எங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ நெக்ஸ்ட் டே எல்ஐசி போனோம், அங்கே தான் வச்சுட்டாங்க. இதான் அங்கே நான் வச்சுருந்த பூ அம்மாட்ட காட்டுவேன் பாருங்கள், அதுதான் நான் வாங்கின பூ. அதுக்கப்புறம் உட்காந்து லஞ்ச் டைமுங்கிறனால கொஞ்சம் நானும் அம்மா மொக்க போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நான் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மா இரு நானும் வரேன் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா இருடி நானும் கொஞ்சம் கண்ணத்தை புடிச்சுன்னு வைக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து செம்ம பசி, சாப்பாடு சாம்பார் தான் வச்சாங்க. சரி, இது மட்டும் நமக்கு இறங்காதுன்ட்டு கோலா உருண்டை பண்ணலான்னு உடனே கடையில் போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் எடுத்துகிட்டு வந்தது பீஸா தான் கொண்டு வந்து, திடீர்னு வந்து மைண்டு மாறிடுச்சு. கோலா உருண்டை பண்ணலாம், நாங்கள் கொண்டு வரது ஒரு ரெசிபியாக இருக்கும், கடைசியில் செய்கிற அவுட்புட் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு டிஷ்ஷனை ஒருத்தர் செஞ்சால் பரவாயில்ல, 10 பேர் ஒப்பீனியன் கேட்டால் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த வேலையை முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கோலா உருண்டை பண்ணுறேன். நான் இது வரைக்கும் பண்ணினதே கிடையாது. இது பெரிய ரெசிபிலாம் இல்லைங்க, இன்டர்நெட்டில் தட்டினா நிறைய ரெசிபி வருது, நம்மளோடலாம் சூப்பர் சூப்பராக போட்டிருக்காங்க. அப்புறம் அம்மா சூப்பராக செய்வாங்க, எங்கள் தாதியும் சூப்பராக செய்வாங்க. அதனால் இதை செஞ்சு பார்ப்போம், அவங்க பேரை கெடுக்காமல் இருந்தால் சரின்னு செஞ்சேன். கடைசியில் எங்கால் ட்ரையல் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னாங்க. ஜஃபீனா என்னமோ சாப்பிட்றாங்கடான்னு குறுன்னு பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ஜஃபீனாவோட ஸ்டடி டைம். ஜஃபீனாக்கு டெய்லி மார்னிங் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் ஸ்டடி டைமாக நாங்கள் ஸ்டார்டிங்கில் அலோகேட் பண்ணோம். பட் அதை அப்படியே பழகிட்டா. அவள் எழுந்ததுமே கொஞ்ச நேரம் எடுத்து புக் எடுத்து அவளாக படிக்க ஆரம்பிச்சிருவா ஈவினிங்கும்.